இன்னைக்கு 27 ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் வாழுகின்ற முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான துக்க நாள் என்று தான் நான் கருதுகின்றேன். காரணம், தன் உயிரை ஒரு துச்சமென கருதி இந்திய தேசத்தினுடைய எல்லையில் இரவு பகல் பாராமல், பனி வெயில் பாராமல் அங்கு பாதுகாப்பு படையில் ஈடுபட்ட அந்த பாதுகாப்பு படை வீரர் இன்று தமிழகத்தில் ஒரு காவலாளியால் தாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை நினைக்கின்ற பொழுது மனது வேதனை அளிக்கின்றது. நான் இந்த நிகழ்வை ஒரு ப்ரீஃப் ஃபேக்டாகவே நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டில் ஒரு சமன் அனுப்புகிறாங்க. அவர் ஒரு வழக்குக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமன் அனுப்புகிற போது அந்த சமனை கொண்டு வந்தவர் வலசரவாக்கம் போலீஸ் காவலர், ஒரு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டர்னு தெரியல, ஒருத்தர் வர்றாரு. அவரை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி அந்த சம்மனை வாங்கி அங்கே ஒட்ட வச்சது அமுல்ராஜ் என்கின்ற முன்னாள் இராணுவத்தினர், அங்கு பணியில் இருப்பவர் என்பது இங்கே நீங்கள் இதை நான் மென்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன். உடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த சம்மனை அங்கே பணியாளராக இருக்கிறவர் கிழிக்கிறாரு. கிழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து காவலாளர் வர்ற காவலாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீலாங்கரையுடைய சரகத்திற்கு உட்பட்டவர். ஒட்டுனவர் வலசரவாக்கத்துக்காரு. இங்கே தாக்குதலில் ஈடுபட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீலாங்கரையுடைய போலீஸ்கார். இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்று ஊடகங்கள் எல்லாமே தன் வாயிற்கு வந்தது போல், நினைத்தது போல் அவதூறை பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகத்தை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்களுக்கு இரக்கம் இருக்கின்றதா எங்கள் மீது என்பதுதான். காரணம், அவர் முதலில் அந்த வலசரவாக்க இன்ஸ்பெக்டரை எவ்வளவு டிசிப்ளினோடு ப்ராப்பராக அவரை ரிசீவ் பண்ணி, வாங்க ஐயா கொடுங்க, இல்லை ஒட்டுறதா இருந்தால் ஒட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டவரும் அந்த அமல்ராஜ் தான் அப்படின்றத இந்த ஊடகங்கள் சொல்வதற்கு மறுப்பதோ மறுதளிப்பதோ ஏன் என்பது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஊடகவியலாளர்கள் தானா? ஜனநாயகத்தின் 3வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த தேசத்தின் நலனுக்காக எங்கள் உயிரையும் துச்சமென கருதி நிற்கின்ற இந்த இராணுவ வீரர்கள் பக்கத்தில் நின்று எங்கள் நியாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள்? எந்த அதிகாரத்திற்காக நீங்கள் பயப்படுகின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சு. வந்தார், ஒட்டுனார், போயிட்டார். 2வது ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் இன்ஸ்பெக்டரான்றது தான் எனக்கு சந்தேகம். அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிறாரு. இறங்குறாரு, திப்புன்னு போகிறாரு. கூட 2 ரவுடிகளை கூட்டு போகிறாரு. அவங்க ஒரு ஆள் ப்ளூ சட்டை போட்டிருக்கான், இன்னொருத்தர் வெள்ளை சட்டை போட்டிருக்கான். அவங்கள உள்ள அனுப்பி விடுறாரு. இவர் இன்ஸ்பெக்டரா, அவர் காவலாளிகளா? இதை ஆய்வு செய்யணும். இது மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள். அவர்கள் யார் என்பதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். காரணம், ஒரு சாதாரண புத்தி கூர்மையுள்ள மனிதன், as a men of ordinary prudence can understand, யாராவது ஒருத்தன் போலீஸ்காரன் வீட்டுக்கு அவன் ப்ராப்பராக உடையில் வரணும். இந்த 2 காவலாளிகளும் யார் என்பதை, அவர் போலீஸ்காரராக கூட இருந்துட்டு போகிறார், போலீஸ்காரர் அவர் சிவில் ட்ரெஸ்ஸில் வந்தார்ன்றதை கூட நீங்கள் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும். இது நான் தலைமை காவலாளராக இருக்கக்கூடிய அந்த டிஜிபி அவர்களுக்கு நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள். இது ஒரு விஷயம். 2வது, அவர் வர்றார். வந்த உடனே கதவை நாக் த டோர், அவர் தட்டுனோன்னா அவர் திறக்கிறார். இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு இந்த இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சாருன்றது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே தள்ளுறாரு. உடனே அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில் அந்த 2 ரவுடிகளாக அவங்க காவலாளிகளான்னு தெரியல, அவங்கள உள்ளே அனுப்பி விட்டு அவரை அடிக்க விடுறாரு, இழுத்துட்டு போகிறாரு. இது அங்கே நடந்திருக்கு. இது என்ன ஒரு நாகரிகமான செயல்? இதுதான் காவலாளர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலா? உங்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் டிஜிபி ரேங்க், டிஐஜி ரேங்க், எஸ்பி ரேங்க் இருக்கக்கூடியவர்கள் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் நேஷனல் போலீஸ் அகாடமி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமியில் பயிற்சி எடுத்தவர்கள். நுழைவாயிலில் என்ன எழுதியிருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். சென்சிடைஸ்டு போலீஸ் ஃபார் எம்பவர் சொசைட்டி. நீங்கள் இந்த போலீஸ்காரன் சென்ஸாக நடந்துக்கிட்டானா, அறிவுள்ள ஒரு காவலனாக நடந்து கொண்டானா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது மிகவும் மன வருத்தத்தை அளிக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக இராணுவ வீரர்கள் தாக்கப்படுகின்றார்கள். அது எப்படி என்றால், காவலாளர்களாக போலீஸ்காரங்களும் அடிக்கிறான், ரவுடிகளை விட்டும் கொலை செய்கின்றார்கள். சேலத்தில் 2 கொலைகள் நடந்தது. அண்ணன் தம்பி 2 பேரையும் துடிக்க அடித்து கொலை செய்தவன் யார் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஒன்றிய செயலாளர், ஏதோ வார்டு செயலாளர் ஒருத்தன். அவனை நீ எப்படி கூட்டிகிட்டு போன? இவர் ஒரு காவல் பணிக்கு நிற்கிறாரு. அதுவும் இந்த தமிழகத்தின் 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவனுடைய வீட்டில் ஒரு காவல் பணிக்கு நிற்கக்கூடிய ஒழுங்கினம் பிடித்தவனாக நிற்பானா? 25 வருடங்கள் பணியில் இருந்த அந்த மகன், அவன் எவ்வளவு ஒழுக்கசீலன் என்பதற்கு எது சாட்சி என்றால், அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிஸ்டல் சாட்சி. அந்த பிஸ்டலுக்கு உரிமம் கொடுத்தது தான் சாட்சி. சாதாரணமாக யாரும் பிஸ்டல் வாங்கிட முடியாது. இப்போ ஊடகத்தில் இருந்து பல ஊடக வாய்கள் என்ன சொல்கின்றது, அந்த பிஸ்டல் லைசன்ஸ் இல்லாத பிஸ்டல், அதை வச்சிருந்து
தானே பாதுகாப்புக்கு ஒரு இராணுவ வீரனை பாதுகாக்கிறதுக்கு எதுக்குடா எங்களுக்கு பிஸ்டலு? இது எங்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேலையில் இருப்பவன் மறுபடி ரீஎம்ப்ளாய்மெண்ட் என்று மறு வேலைக்கு வருகின்ற பொழுது அவன் காவலுக்கோ அல்லது விஐபி செக்யூரிட்டி கார்டு, பேங்க்குக்கு, மற்றபடி ஏர்போர்ட்டில் வந்து ஏர்ஸ்கோர்ஸில் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு இப்படி இருக்கின்ற தருணத்தில் அவன் அந்த பிஸ்டலை பயன்படுத்தி அவன் வேலைக்கு போவான். அது அவனுடைய வாழ்வாதாரம். அதை பார்த்துக்கிட்டு எனக்கு எதுக்கு பிஸ்டல்? நான் வந்து இப்போ 30 வருடம் பணியில் இருந்தவன் தான். நான் வந்து ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வில் வெளியே வந்த இராணுவ வீரன். எனக்கு எதுக்கு பிஸ்டல் வச்சுக்கிட்டு நான் பாதுகாக்கணும்னா நான் 30 வருஷம் சர்வீஸ் செஞ்சதும் நான் 4 வருஷம் பயிற்சி எடுத்தது என்ன வீண்தானே? அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு 55 வயது கிட்டத்தட்ட ஒரு மூத்தவரை நீ அடித்து இழுத்துட்டு போயிருக்கிற, நீ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட காவல் அதிகாரியாக அவர் இருக்கின்ற காரணத்தினால் அவரை தயவு செய்து தமிழக அரசு அவர் இடைக்கால நீக்கமோ அல்லது அவர் மீது துறை ரீதியான சரியான விசாரணை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது நாங்கள் சும்மா விடப்போவதில்லை. இது ஒரு கட்சி சார்ந்த விஷயமாக நாங்கள் கருதவில்லை. இது நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இராணுவ வீரர்கள் என்பது இந்திய முழுக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை இந்த தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். இதை நாங்கள் விடப்போவதில்லை. ஆனால் இப்போ துப்பாக்கியை வச்சு தாக்க முயன்றாரு, கொலை முயற்சி செய்ய முயன்றாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபுட்டேஜ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வந்து அந்த போலீஸ்கார் பிரிவன் சுரேஷ் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த ஒரு பேர் பிரவீன் ராஜேஷ் என்ற அந்த இன்ஸ்பெக்டர், அவர் வர்றாரு, டோரை தட்டுறாரு, உள்ளே தள்ளி இழுத்துட்டு போகிறாரு. உள்ள 2 ரவுடி பயலுக்கு அவரை அடிக்கிறாங்க. அவங்க போலீஸ்காரங்க நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து அவர்கள் போலீஸ்காரராக இருந்தால் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தார்மீக கடமை அந்த காவல்துறை அந்த ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்குது, தமிழக டிஜிபிக்கு இருக்குது. அந்த 2 ரவுடிகளும் உள்ளே போய் அவங்களை அடிக்கிறாங்க. அடித்து இழுத்துட்டு வரும்போது இந்த சட்டை தூக்குது. அதை நீங்கள் நல்லபடியாக பார்க்கணும். அந்த ஃபுட்டேஜை சட்டை தூக்கும் போது அவருடைய பிஸ்டல் அங்கே இருக்குது. அவரை வண்டிக்குள்ள தூக்கி போடுறான், தூக்கி போட்டு கண்ணிலேயே காதலையும் குத்துன பின்னாடி அந்த பிஸ்டலை எடுத்து அவனே கையில் வச்சுருக்கான். ஒருத்தன் ஒரு சிவில் ட்ரெஸ்ஸுக்கார் போட்டிருக்கவன். அப்படின்னா இவர் வந்து ஒரு போலீஸ்காரை உள்ளே வரும்போது துப்பாக்கி எடுத்து நீட்டியிருப்பாரா? அப்படி துப்பாக்கி எடுத்து நீட்டும் போது இந்த 3 பேர் அவர் மேலே தாக்குதல் நடத்தும் போது அந்த துப்பாக்கி அவர் கையில் தான் இருந்திருக்க வேண்டுமா? ஒரு துப்பாக்கியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த காவல்துறைக்கு தெரியும். எடுக்க வேண்டும், அதை காக் பண்ணணும், அப்புறம் ட்ரிகர் பண்ணணும். இது 3 செய்கிறதுக்கான நேரமே கொடுக்காம அவனை நீ தாக்கும் போது துப்பாக்கியை எடுத்து காட்டுறான்னு சொல்லி அப்பட்டமான பொய் சொல்கிறேன். இது அடிமை அரசிற்கு ஏவல் துறையாக இருக்கின்ற அந்த செயல்பாட்டின் குறியீடு இது. புரியுதுங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த ஒருக்கு சத்தியம் தொலைக்காட்சி அதை ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்க. அடிச்சு இழுத்துட்டு போகிறப்ப அந்த துப்பாக்கி அவரோட இடுப்பில் தான் இருந்துருக்கு. இதுதான் ஆதாரம். வேற என்ன? இல்லைண்ணா, இப்போ ஒரு திமுக நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஸ்டல் வந்து தனிப்பட்ட நபருக்கானது மட்டும்தான், அது வந்து பாதுகாப்புக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள்? நான் அதை தான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, தனிப்பட்ட நபருக்கு இராணுவ வீரனுக்கு பிஸ்டல் தேவை கிடையாது. அவர் வந்து ஒரு பெரும் கோடீஸ்வரரோ பெரும் செல்வந்தரோ அல்லது பெரிய அரசியல் தலைவரோ கிடையாது. அமல்ராஜ் என்பது ஒரு சாதாரண மனிதர். 25 வருடம் வந்து இந்த நாட்டிற்காக உழைத்த ஒரு பெருமகன். அவன் மறுவேளை என்று வருகின்ற பொழுது ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு அந்த பிஸ்டல் வந்து தேவைப்படுது. அந்த பிஸ்டலை வந்து நம்ம கமர்ஷியல் ஆகும். அந்த கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது இந்த பிஸ்டல் என்னிடம் இருக்கின்றது என்பதை ஆதாரமாக காட்டி, உரிமை பெற்றிருக்கிறேன் என்பதை ஆதாரமாக காட்டி அந்த வேலைக்கு சேர்ந்து கொள்ளலாம். அதற்கான ஊதியம். இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு 20,000 ரூபா சம்பளம் தருவாங்கன்னா என் பிஸ்டலுக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் தருவாங்க. புரியுதா? அதனால் வந்து என்னுடைய தனிப்பட்டதுக்கு வந்து வச்சுக்கிறதுக்கு யார்? அவர் பெரிய செல்வந்தர் கிடையாது. ஒரு அருமையான நாகரிகமான ஒழுக்கமான ஒரு குடும்பத்தோடைய தலைவன். அவருடைய மனைவி ஒரு ஆசிரியை. அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு அழுகிறாங்க. அவங்கள நீ என்ன பாடுபடுத்தியிருக்க? வீட்டில் 2-3 மணி நேரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்க. ஏதோ ஒரு திருட்டு போய் கிரிமினல்களை நடத்துகிற மாதிரி வைக்கமா இல்லை? இதை நாங்கள் விடவே போகிறதில்ல. இந்தியா முழுக்கும் இராணுவ வீரர்களுக்கான அந்த யூனியன்கிட்ட பேசி நாங்கள் இந்த பிரச்சனையை இந்தியா முழுவதற்கும் கொண்டு போவோம். இந்திய இராணுவத்துறையிடம் நாங்கள் கொண்டு போவோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவிடமும் அவரிடமும் நாங்கள் முறையிட இருக்கின்றோம். இதை அவனை விட போகிறதில்ல. வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மனநிலை சரியானவரா என்பதை பரிசோதிக்க அவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்து மக்களுக்கு காட்டுங்க. இந்த ஆள் வந்து மனநிலையெல்லாம் சரியாக தான் இருந்துச்சுன்னா, அப்படி சரியாக இருந்துச்சுன்னா அவன் மீது துறை நடவடிக்கை எடுங்க. அவர் வேலை மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா வேணாம், பாவம் அப்பாவி, அவனை விட்டுருவோம். அப்போ இந்த நாட்டில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு எங்கே இருக்குது? இதானே சாட்சி. அதானே சொன்னேன், தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இராணுவ வீரர்கள் தாக்கப்படுகிறார்கள். இராணுவ வீரர்களுடைய மனைவிகள் தாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு. வெட்கங்கெட்ட அரசு இது. நாம் என்னத்தை சொல்கிறது? நம்ம
இப்போ 3வது பெரிய கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஒரு தலைவர் அவர் வீட்டுக்குள்ள முன் அனுமதியே இல்லாமல் காவல் ஆய்வாளர் வர்றதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இல்லை, அவங்க வந்து காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு வந்து அனுமதி அப்படின்றது வந்து ஒரு அவசியம் இல்லை. அவர்கள் வந்து நுழையலாம். ஆனால் நுழைவதற்கான ஒரு ஒழுங்கு இருக்கிறது. புரியுதா? வந்து அவர் ஏதோ சொல்ல வர்றார். நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கையின் நியதி என்பது சட்டத்திலேயே ஹியர் த அதர் சைடு அப்படின்றத நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதாவே இங்கே வயலேஷன் பண்ணியிருக்கார் அந்த ஆள் இன்ஸ்பெக்டர். அதை தொடர்ச்சியாக சட்டத்தை வயலேஷன் பண்ணியிருக்கார். இன்னொரு விஷயம், நான் அந்த பொதுமக்களை பார்த்து ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த ஆட்சியில் பொள்ளாச்சியில் ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு பிள்ளையை போட்டு நம்ம எல்லாமே பார்த்தா அதை சொல்கிறதுக்கு எனக்கு வாய் கூசுது. அண்மையில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இந்த குற்றவாளிகளை இந்த போலீஸ்காரர்கள் எப்படி நடத்தினார்கள்? இந்த இராணுவ வீரர் என்னடா செஞ்சார்? அதை முதல் சொல்லு. இராணுவ வீரர் என்ன செஞ்சார்? கதவை திறக்க விடலை, நீ பாட்டுக்கு போய் அடிக்கிற அடிச்சுட்டு அவரை பாட்டு போட்டு இழுத்துட்டு போகிறையே, இது உனக்கு நியாயமாக இருக்கா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. தயவு செய்து டிஜிபி அவர்கள் தலையிடுங்கள். தமிழக முதல்வரே, நீங்கள் தலையிடுவீர்களா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தலையிடுங்க. ஏன்னா எல்லா பேர்த்தையும் வந்து தந்தையாக கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் இப்போ தந்தையாகவே உங்களை பார்த்து கேட்குறோம். தயவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுங்க. அவரை வந்து அவருடைய மனநிலையை வந்து பரிசோதிங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் தேவையில்லை, அவரை சஸ்பெண்ட்லாம் பண்ண வேணாம். அவரை ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விடுங்க. ஒருவேளை அவர் சரியாக இருந்தவராக இருந்தால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையை கட்டாயம் நீங்கள் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பிரச்சனையை இந்தியா முழுவதும் கொண்டு சென்று இந்தியா முழுவதும் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தும். நாம் தமிழர்கள் கட்சியினுடைய முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் பாசறை, நாங்கள் இந்திய இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று வந்தவர்கள் ஒரு பாசறையை உருவாக்கி அந்த பாசறையில் நாங்கள் இந்த கட்சியில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் வந்து எதுவும் முன் வன்மத்தோட எதுவும் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது வன்மம் தானே, வேற என்ன வன்மம் இல்லாமல் என்ன இருக்குது? அடிப்படை அப்படியே அப்பட்டமாகவே தெரியுதுல என்ன வன்மம். அவருக்கு பின்னாடி யார் இருக்குன்றத வந்து அந்த விசாரணையில தான் சொல்லணும். ஒரு கைதியை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கே வந்து ஒரு 7 கட்டளைன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியவே இது பண்ணலையே. அவர் கைதியை பண்ணுறதுக்கே அப்படி இருக்குன்ற போது ஒரு வீட்டில் காவலாளியாக இருக்கிற ஒரு முன்னாள் இராணுவத்தினத்தில் வந்து ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்காப்புல இருந்தாலும் இவரை போய்கிட்டு வந்து இவர் எப்படி என்னன்றது என்ன சொல்கிறது? அதை தான் நான் சொல்கிறேன். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுங்கள், எடுக்காவிட்டால் நாங்கள் எடுக்க வைப்போம். நீங்கள் இப்போ வந்து இவ்வளோ தூரம் கோரிக்கை வச்சுருக்கீங்க, உங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு, திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை. எடுக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசறை சார்பாக வச்சுருக்கோம், முன்னாள் இராணுவத்தின் சார்பாக நம்ம வச்சுருக்கோம். அப்படி எடுக்கலாட்டி ஏற்கனவே இப்போ வந்துட்டு டெல்லியில் இருக்கிற எக்ஸ்-சர்வீஸ்மேன் ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் வந்து நம்ம ஒரு தகவல் கொடுத்துருக்கோம். அவங்க உறுதியாக எடுப்பாங்க. அரசு எடுத்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இல்லை டெல்லியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அது அந்த மரியாதை எப்படி இருக்கும் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நாங்கள் எடுப்போம், உறுதியாக எடுப்போம். இதை இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டோம். ஒரு முன்னாள் இராணுவ வீரனுக்கு இந்த மாதிரி அநீதி நடக்குது அப்படின்னா இது பொதுமக்கள் முன்னாடி கொண்டு போவோம். இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்கும். நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ பேசிட்டு நாளைக்கு விட்டுருவோம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்கும். அதுக்கான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, உறுதியாக நடக்கும். அந்த காவல் அதிகாரி பிரவீன் ராஜேஷை சும்மா விட மாட்டோம். இறுதியாக வந்து இது வந்து உணர்வு பூர்வமாக ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு நான் கடத்த விரும்புகிறேன். இந்த அரசுக்கும் கடத்த விரும்புகிறேன், காவல்துறை அதிகாரிக்கும் கடத்த விரும்புகிறேன். நாங்களாம் வந்து பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள்லாம் கிடையாது, புரியுதுங்களா? நாங்கள் ஒரு சாதாரண நடுத்தர வீட்டு பிள்ளைகள். இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டு, இந்த மண்ணின் மீது மரியாதை கொண்டு, இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக எல்லையில், பனியில், வெயிலில், கொசுவில், பாம்பு பள்ளிகளுக்கு நடுவில் வாழ்ந்தோம். அன்னைக்கு நாங்கள் அந்த சர்வீஸில் அந்த வேலையில் இருக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தார் எவ்வளவு தூரம் பயந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று இருந்தார்களோ அதே நிலைமையை இன்றைக்கு தமிழக அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்திருக்கின்றது. இந்த நிகழ்வை ஒட்டி இந்த இராணுவ வீரர்கள் அங்கிருந்து வேலையை விட்டு வருகின்ற பொழுது இங்கு வேற ஒரு வேலையை பார்த்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை, மனைவியோடு பிள்ளைகளோடு இருந்து அந்த வாழ்க்கையை கழிப்போம் என்று நினைக்கின்ற அந்த மனைவிக்கும், தன் தகப்பனோடு இருப்போம் என்று நினைக்கின்ற அந்த குழந்தைகளும் இந்த காவல்துறையுடைய அதிகாரி அமல்ராஜ் என்ற எங்களுடைய நண்பனை, அமல்ராஜ் என்கின்ற இந்த இராணுவ வீரனை படாத பாடுபடுத்தி இழுத்துட்டு போன அந்த காட்சியை காண்கின்ற பொழுது அவர்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும் என்பதை ஒரு மனிதாபிமான எண்ணத்தோடு மக்களே நீங்கள் நினைத்து பாருங்கள். டிஜிபி அவர்களே, அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற வரை நாங்கள் ஓயப்போவதில்லை. அது எடுத்தால் காயப்பட்டு இருக்கின்ற எங்கள் மனதிற்கு ஒரு மருந்தாக இருக்கும். நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.